ஹர பார்வதி பதையே ஹர மகாதேவா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லார்ந்தனையே ஏத்து. அப்பா நான் வேண்டுதல் கேட்டல் புரிதல் வேண்டும். அறிவுருட்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த நினது அற்புகளை எம்பிடல் வேண்டும். செப்பாத மேலிலை சுத்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருள் ஜோதி செலுத்திவிடல் வேண்டும். தப்பியது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. பொன்படா உடம்பும் முறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நினையே கரித்து தேர்த்துதற்கு செய்தேன். உண்பனே நினினும் உடுப்பனே நினினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே. நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடேவனே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவுருட்கருணையினால் இன்று என்னுடைய அனுபவம் என்ன அப்படின்னு கொஞ்சம் அன்பர்கள் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கம்மா. மொத்தமாக உங்கள் அனுபவத்தை சொல்லாட்டிங்க கூட நான் ஏறத்தாழ 658 பாடலுக்கு திருவாசகத்துக்கு வழக்கம் சொல்லியிருக்கேன். ஒரு 10-20 இடத்துலனாலும் இறைவன் என்னை ஆட்கொண்ட விதத்தையும் நான் அவனுக்கு அகப்பட்ட விதத்தையும் நான் பகிர்ந்திருப்பேன். திருமந்திரம் 3000 பாடலில் 100 இடங்களில் பகிர்ந்திருப்பேன். அப்படியே ஒவ்வொரு பதிவிலையுமே நான் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறேன். அனுபவம் என்பது அதை எப்படின்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. இப்போ நான் உங்களுக்கு சின்ன உதாரணமாக சொல்கிறேன். கடவுள் உண்டு அப்படின்னு சொன்னாலும் உண்டுங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கணும். கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இல்லைன்னு சொல்றதுக்கு அவனுக்கு ஒரு அனுபவம் இருக்கணும். உண்டுங்கிறதுக்கும் அனுபவம் இருக்கணும், இல்லைங்கிறதுக்கு அனுபவம் இருக்கணும். வரட்டுத்தனமாக கடவுளை இல்லை இல்லை இல்லைன்னு கத்திக்கிட்டு இருக்கவங்க ஒருத்தங்க நம்ம வணக்கத்துக்குரிய முத்துராமலிங்க தேவர் அவர்கள் முன்னால் அவர் ஆன்மீக பேச்சாளர், உணர்வுடையவர். அவர் மேடையில் பேசிகிட்டே இருந்தாராம். அப்போ அங்கேருந்து ஒருத்தர் நீ கடவுளே இல்லை. அந்த நேரத்தில் தான் இப்போ உண்டான கூட்டங்கள் தங்களுடைய பேச்சு உண்மையால் நாவன்மையால் வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம். இப்போ இது மாதிரி கிருபானந்த வாரியார் தடி கொண்டி அடித்த நேரம். இது மாதிரி ஆன்மீக இதெல்லாம் நம்ம சுதந்திரமாக செய்ய விடாமல் பண்ணின காலகட்டம். அதெல்லாம் இது வரலாற்றில் எப்படி பதிவாக்கப்பட்டிருக்கு தெரியல, வச்சுக்கலாம். அப்போ அவர் உறக்க சொன்னாராம், கடவுள் உண்டு கடவுள் உண்டு, கடவுள் இல்லை எனக்கு நிரூபிக்கணும் இந்த மேடையில். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன்னு ஒருத்தர் கத்திட்டு இருந்திருக்கிறான். உடனே ஒரு ஆரஞ்சு படம் அங்கே இருந்திருக்கு. அதை உரித்து சரி நீ வா நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸ்டேஜில் அவன் ஏறிட்டான். ஒரு ஆரஞ்சு பழத்தை உரித்து இவர் சாப்பிட்டுட்டே இருந்தார். சாப்பிட்டுட்டு முடித்த பிறகு தம்பி ஆரஞ்சு பழம் எப்படி இருந்துச்சு? எனக்கு கொடுத்தா தானே நான் ஆரஞ்சு பழம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீயே சாப்பிட்டுட்ட. நான் சாப்பிட்டதுனால நான் கடவுள் இருக்குன்னு சொல்கிறேன். நீ சாப்பிடாதனால இல்லைன்னு சொல்ல. நீ சாப்பிட்டு பாரு. எப்படி சாப்பிடுவேன்? சாப்பிடப்பா, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அனுபவம் என்பது இது மாதிரி உண்டான விஷயம். இது நான் நகைச்சுவைக்காண்டி அவர் நடந்த சம்பவம், அவர் ஏறின ஸ்டேஜில் அதுக்காண்டி நான் சொல்கிறேன். அனுபவம் என்பது நம்ம அனுபவித்து உணர்ந்த ஒரு விஷயம். அதை நம்ம நினச்சி பார்த்து அது தன்னாலே வரணும். அந்த அனுபவம் தன்னாலே வரணும். மிக சின்ன வயதிலேயே இறைவன் என்னை அகப்படுத்தி ஆட்கொண்டான். அந்த கதையெல்லாம் எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்கிறேன். நான் இன்னைக்கு தீர்மானமாக இந்த கதையை சொல்லணும் உங்களுக்கு, ஏன்னா அனுபவம்னு கேட்டுட்ருக்கீங்களே அப்படின்ட்டு இந்த வரலாற்றை சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அதாவது சீரடி சாய்பாபா அப்படின்னு மிகப்பெரிய இப்போல்லாம், அப்போ நான் சின்ன வயசாக இருக்கும்போது, எனக்கு 10 வயது பிராயமாக இருக்கும்போது, அப்போல்லாம் நம்ம ஏரியாவில் சீரடி சாய்பாபாவுடைய இதெல்லாம் அவ்வளோ தெரியாது. எங்கள் அப்பா சீரடி சாய்பாபாவுடைய பக்தர். அவங்க சீரடி சாய்பாபா பேர்லேயே ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருந்தாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரொடக்ஷன், அந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியே வச்சுருந்தாங்க. அதுக்கு பேர் சாய்பாபா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பேர்.
அப்போ அவங்க வந்து சாய்ராமனுடைய வரலாற்று புஸ்தகங்கள் எல்லாமே நிறைய வாங்கிட்டு வந்து தருவாங்க. கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி நரசிம்ம சுவாமிகள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எழுதின பகுதி 4 பாட்டு ஆங்கிலத்தில், கண்கண்ட தெய்வம். அந்த பகுதியை அவங்க வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அந்த நேரத்தில் எனக்கு வயது 10 வயது தான் இருக்கும். அப்போ வந்து நாங்கள் இங்கிலீஷ் மீடியத்திலலாம் படிக்கலை, சாதாரண தமிழ் மீடியம், கொலார் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்கு அடுத்த தெருவில் அதெல்லாம் படித்தேன். ஆனால் அந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இறைவன் எனக்கு உணர்த்தினான். அது மட்டும் இல்லை, மறுநாளோ 3வது நாளோ அப்பாவுடைய நண்பர் சென்னையிலேருந்து வந்தவர் இந்த கண்கண்ட தெய்வத்தோடைய தமிழ் டிரான்ஸ்லேஷனை எனக்கு கொண்டு கொடுத்தாங்க. 4 பாட்டு. அதை பார்த்த உடனே ஏற்கனவே கண்கண்ட தெய்வம் ஆங்கிலத்தில் வாங்கிட்டு வந்ததோட அப்படியே சாரங்கள் இருக்குது. நான் எனக்கு என்ன இறைவன் உணர்த்தினானோ அந்த சாரம் அந்த புத்தகத்தில் உள்ளது இந்த தமிழ் புத்தகத்தில் இருக்குது. புத்தகத்தை கீழே வைக்காமல் படித்து முடித்தேன். ஏதோ ஒரு உள்ளுணர்வு, ஏதோ ஒரு புரிதல், எனக்கும் பாபாவுக்கும் ஏதோ ஒரு புரிதல் இருந்தது. தினப்படி வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டில் தனியாக பூஜை அறைன்னு ஒன்று இருக்கும். அந்த பூஜை அறை கதவை தாழ்பா போட்டாச்சுன்னா அடுத்த ரூம் வழியாக போயிட்டு வரலாம். 2 வாசல் இருக்குது. பூஜை அறை கரைக்குள்ளே போய் தாழ் போட்டுக்குவேன். என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாது. எனக்கும் பாபாவுக்குமாக ஒரு உரையாடல் சம்பாஷணை நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போது பாபா வந்து என்ன பேசுகிறாரு, என்ன வைக்கிறாரு யாருக்கும் தெரியாது. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும். அவர் வர்றது தெரியும், அவர் பேசுகிறது தெரியும். அவர் வந்து என்கிட்ட வந்து புட்டு கேட்பார், களி கேட்பார், ஆப்பம் கேட்பார், தேங்காய் பாலும் ஆப்பமும் கேட்பார். அவர் என்கிட்ட என்ன கேட்டானாலும் நான் என்னுடைய முயற்சினால் நானே செஞ்சு, யாரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட மாட்டேன், அவங்க செஞ்சு தரட்டுன்னு கேட்க மாட்டேன், நானே செஞ்சு அவருக்கு எடுத்துகிட்டு போய் நியமமாக படைச்சி நான் 2 கதையும் அடைச்சிட்டு நான் கண்மூடி இருப்பேன். அவர் முழுமையாக சாப்பிட்ருவார். சாப்பாடை புட்டுனாலும் சரி, களினாலும் சரி, ஆப்பனாலும் சரி. இப்போ நான் வந்து ஏற்கனவே வந்து பொல்லா பிள்ளையார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் விநாயகருக்கு படைச்சிட்டு அவங்க அப்பா அவர் சாப்பிடலை நீயே சாப்பிட்டேன்னு சொன்ன மாதிரி, இப்போ நீ தான்ப்பா சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேனா? நான் சாப்பிடலை, எனக்கு நல்லா தெரியும். நீ தான் சாப்பிட்டேன்னா நான் எதை வச்சு நம்புவேன்? எனக்கு ஏதேனும் கொஞ்சம் வை, இல்லாட்டி எனக்கு நீ எந்த உருவத்தில் எடுத்துக்கிறத வை, காமி. அப்படி நான் இறைவன்கிட்ட கேட்பேன். அவர் எந்த உருவத்தில் எடுப்பார், எப்படி எடுப்பார் எனக்கு தெரியாது. அவர் அன்றிலிருந்து அந்த வயதிலிருந்து நான் வந்து என்னுடைய வாழ்நாள், அதாவது 6வது வகுப்புலேருந்து நான் ஹைஸ்கூலில் படித்தேன். 11வது வகுப்புக்கு எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம், 10வது வகுப்புக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதிலிருந்து என்னுடைய நம்பர், எக்ஸாம் நம்பர், எனக்கு என்ன கொஸ்டின் வரும், நான் எப்படி எழுதணும், நான் எப்படி எதை ஃபேஸ் பண்ணணும் எல்லாமே அவர் சொல்லுவார். என்ன உனக்கு ஹால் டிக்கெட் வரப்போகுது, இத்தனாவது நம்பர் தான் உன் நம்பர், குறித்து வச்சுக்கோ அப்படிம்பாரு. நான் குறித்து வச்சுருப்பேன். என் ஹால் டிக்கெட் வந்தவுடனே போய் பார்ப்பேன். எனக்கு எதுவுமே இடி இடித்தாலும் மழை பெய்ந்தாலும் நீ யார்கிட்டையும் சொல்லாத அப்படிம்பாரு. நான் சொல்ல மாட்டேன். 11வது வகுப்பு படிக்கும்போது ஹால் டிக்கெட் இதெல்லாம் வந்துச்சு. ரொம்ப ஆசைப்படாத, ரொம்ப ஒன்றும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், உனக்கு என்ன விதிச்சிருக்கோ அதை நடக்குன்னு பார்த்துக்கிட்டே இரு, ரொம்ப முயற்சி செய்ய வேண்டாம், அவ்வளோதானே வேணாம். எனக்கு ரொம்ப ஒன்றும் நான் வந்து நல்ல எல்லா வகையிலும் திறமை, எந்த சப்ஜெக்ட்னு இல்லை, எல்லா சப்ஜெக்ட்லேயும் மார்க் வாங்குவேன். அவர் அவ்வளோ சொன்னதான் என்னுடைய எல்லா உற்சாகமும் போயிடுச்சு. இயல்பாக அவர் சொன்ன கேள்வியை படிப்பேன், அதை நான் மறப்பேன், ஏதோ அட்டென்ட் பண்ணுவேன், பாஸ் பண்ணி வந்துட்டேன். பியூசி கவர்மெண்ட் எக்ஸாம் தான். அந்த பேப்பர் நம்பர் எல்லாமே அவர் சொல்லுவார். நான் அதே மாதிரி அந்த நம்பர் வரும், அந்த கொஸ்டின் வரும், பாஸ் பண்ணிட்டேன். மருத்துவம் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது வேண்டாமா உனக்கு அப்படின்னாரு. இல்லை எனக்கு நான் கட்டாயம் படிக்கணும்னு. வேண்டான்னாரு, படிக்கணும்னு. சயின்ஸ் அவரை நம்பி நான் வந்து எந்த சப்ஜெக்ட்டுமே நான் தொடலை. எக்ஸாமுக்கு முன்னால் அவர் 10 கேள்விக்கு 10 கேள்வி வரும்னு சொல்லுவார். அந்த 10 கேள்வியை படிப்பேன். அவர் வந்து மற்ற எல்லாத்துக்கும் கேள்வியெல்லாம் சொல்லிட்டார். சயின்ஸுக்கு அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. சயின்ஸ் தான் மெடிக்கலுக்கு மெயின் சப்ஜெக்ட். ஃபிசிக்ஸில் D+, எங்களுக்கு கிரேடு, தமிழில் A+, இங்கிலீஷில் A+, ஃபிசிக்ஸில் D+, எல்லா சப்ஜெக்டில் எடுத்த சயின்ஸில் ஃபெயிலு. 35க்கு கீழே, பிலோ 35ன்னு போட்டுருக்கான். நீ வந்து மெடிக்கலுக்கு இதில் போக முடியாதுன்னு ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் வர.
மற்ற எல்லா சப்ஜெக்ட்லையும் நீ பாஸ் பண்ணியிருக்கிறதுனால, அதீதமான மார்க் வாங்கினதுனால இந்த சப்ஜெக்ட் உனக்கு குறைஞ்சிருந்தானாலும் நாங்கள் கன்சிடர் பண்ணி உன்னைய பாஸ் பண்ண வச்சுட்டோன்னு போட்டு விட்டாங்க. நான் யார்ட்டையுமே கேட்க முடியாது. அப்படியே நான் வந்து ரொம்ப அவர் பேரில் எனக்கு பயங்கர கோவம் வந்துட்டு, நான் மெடிக்கல் படிக்கணும்னு சொன்னேன், நீ வந்து என்கிட்ட நான் இல்லாட்டி நானே படிச்சிருப்பேன் எல்லாம். நீ ரொம்ப ரிஸ்கெல்லாம் எடுக்க வேண்டாம், நான் உனக்கு எக்ஸாமுக்கு நான் நம்பர் சொல்லுவார், எல்லாமே நடக்கும். அப்புறம் நான் எப்படி நம்பிக்கை இல்லாமல் இருப்பேன்? அப்புறம் முடியலை. அப்புறம் அன்னையிலேருந்து நான் என்கிட்ட அவர் திட்டு வாங்குறது ஒன்று தான் அவருக்கு வேலை, திட்டுறது ஒன்று தான் எனக்கு வேலை. அதில் இருந்து நான் அவரை ரொம்ப திட்ட ஆரம்பித்தேன். ரொம்ப திட்ட ஆரம்பித்தேன்னா, கொலையடி பொம்பளைங்க அது மாதிரி திட்டிருக்க மாட்டாங்க குழந்தைங்களாம், அந்த மாதிரி திட்டினேன். அத்தனையும் அவன் பொறுத்துக்குவான், அவளும் பொறுத்துக்குவான். அப்புறம் பியூசி ஏதோ பாஸ் பண்ணியாச்சா, கெமிஸ்ட்ரி மெயின் எடுத்து எங்கள் அப்பா வந்து எப்படி விநாயகர் மார்க் கலப்பூரம் அப்படின்னு சொல்லி ஒரு கலப்பூர தயாரிப்பு கம்பெனி வச்சுருந்தாங்க. 17 கடை திருநெல்வேலியை சுற்றி அவங்க கடை வச்சுருந்தாங்க. அதுக்கு இங்கே வீட்டில் இருந்து தான் மிக்ஸ் பண்ணி வண்டியில் போகும். அது ஒவ்வொரு கடைக்கும் கையெழுத்து போடுறதுக்கு ஆள் தேவைம்மா. ஒரு கடைக்கு 500 ரூபா மாதம் மாதம் கொடுக்குறேன், 17 கடைக்கு கொடுத்தனாலே நீங்கள் வெளியே எங்கேயும் போய் சம்பாதிக்க வேண்டாம், அதனால கெமிஸ்ட்ரி மெயின் எடுங்கன்ட்டாங்க. நானும் கெமிஸ்ட்ரி மெயின் எடுத்தாச்சு கம்பெனிக்காக வேண்டி. அதே மாதிரி அவர் அதே பியூசியில் உனக்கு எல்லா பாடத்தையும் கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு இதில் வந்து லேபில் என்ன சால்ட் வரும், அதுக்கு நான் என்னுடைய உனக்கு மட்டும் எப்படி அக்யூரேட் வேல்யூ வருது, அப்ராக்சிமேட் வேல்யூ உனக்கு வராதா அப்படிம்பாங்க எங்கள் ஹெச்ஓடி வந்து. எனக்கு ஏன் வருது, எனக்கு அது தெரியாது. ப்ராக்டிக்கலில் நான் வந்து போட்டேன்னா கரெக்டாக அக்யூரேட் வேல்யூ வரும். அந்த மாதிரியெல்லாம் அவர் எனக்கு உதவி செஞ்சார். கடைசி எனக்கு எதுக்குமே தகுதி இல்லாத ஒரு ஆளாக்கி அப்புறம் என்ன சொன்னார், ஒரு துறவியை வீட்டில் வைத்திருந்தால், இந்த 17 உரக்கடை போனது தெரியல, இண்டஸ்ட்ரி போனது, சாய்பாபா இண்டஸ்ட்ரி போனது தெரியல, பலவிதமான ஸ்பிரிட் கோட்டா, மேட்டூர் மல்லாங்குளாத்து, என்னென்னவோ அப்பா தொழில் வச்சுருந்தாங்க, எல்லாமே போயிடுச்சு. எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஒரு துறவி வீட்டில் இருந்தால் துறவி இது எல்லாத்தையும் துறக்க தான் செய்யும் அப்படின்னாங்க. அதை தாங்கிறதுக்கான வலுவையும் அவனே கொடுத்தான். நான் கோபத்தில் அவனை ரொம்ப திட்டினேன், பயங்கரமாக திட்டினேன். அப்போ அவன் சொன்னான், இந்த சாய் பாபாவை நம்பின யாரும் இதுவரை மோசம் போனதில்லை, இனிமேலும் போக மாட்டாங்க. நான் உனக்கு உண்டு துணையாக இருக்கேன், என் முகத்திலே முழிக்காத. இனிமேல் இங்கே யாராவது வந்தால் இங்கே இந்த பொருளை திருடினவன், அங்கே நிறைய வயல் இருக்குது, இந்த பொருளை இங்கே திருடினான், இந்த பொருளை இவன் எடுத்தான், இந்த பொருளை இவங்களுக்கு விற்றாங்க, எல்லாம் சொல்லிடுவாங்க. அப்புறம் வந்து நெல் பொலி போட்டு வச்சுருக்குன்னு சொல்லுவாங்க, அடிச்சுட்டு உடனே கொண்டுட்டு வர முடியாது, அங்கே வந்து ஒரு சீல் வச்சுட்டு வருவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் சீல்லாம் வைக்க வேண்டாம், பாபா அங்கே போய் காவலுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு பாபா வந்து எனக்கு காவல்காரனாக முதற்கொண்டு இருந்து எனக்கு வேண்டிய எல்லாமே செஞ்சார். ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட நன்றியோ விசுவாசமோ அவங்ககிட்ட கிடையாது. எனக்கு என்ன இலக்காக இருந்தது, நான் வேலைக்கு போகணும் போகலை, மெடிக்கல் படிக்கணும் படிக்கலை, இது ரெண்டும் அவன் நிறைவேற்றி தராதனால எனக்கு அவன் வந்து நான் பிரமிப்பாக நினைக்காம அவனை ரொம்ப ரொம்ப குறைவாக பேதியில் போவான் அப்படின்லாம் திட்டுவேன். எங்கள் ஊரில் அந்த மாதிரி ஒரு பாசை, பேதியில் போவோம், கொள்ளையில் போவான், அதெல்லாம் எங்கள் ஊர் பாசை திட்டுறதுக்கு. என்னை யுகத்திலையும் கெடுத்துட்டடா, பரத்திலையும் கெடுத்துட்டடா அப்படியெல்லாம் கேட்பேன். அவன் வந்து என்கிட்ட ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, இந்த அனுபவத்தெல்லாம் பகிர்ந்துக்கிட்டா ரொம்ப. அவன் சொன்னான், இந்த சாய்ராமன் நம்பினவங்க யாரும் மோசம் போனதில்லைம்மா, இனிமேலும் போக மாட்டாங்க, நீ கவலையே படாத, உன்னை எங்கே வைக்கணுமோ அங்கே நான் வைப்பேன். யாரும் பெற்றிடாத இன்பத்து, இந்த வாசகம் வந்து திருவாசகத்தில், யாவர்க்கும் மேலாம் அளவிலாட்சியுடையாம், யாவர்க்கும் கீழாம் அடியேனை ஆட்கொண்டு யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தான், உன்னை யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைப்பேன் அப்படின்னு சொன்னான். நான் திருவாசகம் படிக்கும்போது அந்த வாசகம் வந்து யாவரும் பெற்றறியா இன்பத்துள் அப்படின்னா என்னன்னு கேட்கும்போது ஒவ்வொரு திருவாசகத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையும், நின்னை தந்தனை நீ குளிர
சிவன் சொன்னது, நீ குதிரை வாங்க வரல என்னை வாங்கிக்கோன்னு. இந்த பேரண்ட நாயகனே சாய்ராம் உருவில் வந்து என்ன அவனை வாங்கிக்க சொல்லி என்னை உலகியல் பொருள் எது மேலுமே இச்சை இல்லாமல் அவன் காப்பாற்றி வச்சுக்கிட்டான். யாருக்கும் கிடைக்காத ஒரு பதவி உனக்கு நான் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். நான் வந்து எனக்கு உலகியல் பொருள் மேலே எந்த பொருள் மேலுமே பற்று இல்லாமல் அவனே ஆக்கிக்கிட்டான். உணவில், உடையில், எதுலேயுமே அவன் பற்று இல்லாமல் அவன் ஆக்கிக்கிட்டான். நான் சின்ன வயசுலேயே என் கம்மலை வந்து என்னுடைய நண்பர்களுக்கு கொடுத்துருவேன். என்னுடைய ஜிமிக்கி, என்னுடைய செயின் அதெல்லாம் போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அப்படியே கொடுத்துட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன். அந்த அளவுக்கு எனக்கு பற்றற்ற தன்மை, அந்த பொருள் மேலே ஒரு விருப்பு இல்லாமல் அந்த மாதிரி என்னை வளர்த்து ஆளாக்கலாம். நான் வந்து அவரோட வாழ்ந்த ஒரு இதில் வந்து எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு செய்தி எப்படின்னா, பிறவிதோறும் இறைவனோடு உண்டான ஒரு தொடர்பு நமக்கு வரும் அப்படிங்கக்கூடிய இதில் சாய்ராம் ஹிஸ்ட்ரியில் நான் படித்து நான் உணர்ந்தது. அதிலேருந்து என்னுடைய ஊர் தான் இந்த மாதிரி இருக்குது, குரு பக்தியும் அவனுடைய பிறவியோடு தொடர்ந்து வருது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி என்னை மனதை ஆழமாக தாக்குனது. அநேகமாக நான் எல்லாத்தையும் பகிர்ந்திருப்பேன் அந்த ஹிஸ்ட்ரியை. அதனால் இறைவன் வந்து எனக்கு இதெல்லாம் செய்யலை இதெல்லாம் செய்யலை இது மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்றைக்கி காலையில் கூட அவனுடைய உணர்வு வந்து என்னை எப்படி தாக்குச்சு, எப்படி நேரம் வரைக்கும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கூட்டிகிட்டு வரோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லற்கு அறியானை சொல்லும் பொருளும் இறந்த சுடலை. சொல்லற்கு அறியவன் பற்றியது, சொல்லும் பொருளும் இறந்தவனை பற்றியது. அது எப்படி அனுபவித்து சொல்ல முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் சொல்ல முயற்சிக்கிறேன். இந்த கதையை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் இன்பம், துன்பம், லாபம், நஷ்டம், பகல், இரவு எல்லாமே கடந்த பிறவிகளில் நாம் என்ன நம்மளுடைய குரோமோசோம்களில், நம்மளுடைய செல்களில் நம்ம வாங்கி வந்திருக்கோமோ அதுதான் இந்த பிறவிகளில் நடக்கும். அந்த ஞானத்தை என்கிட்ட 10 படிக்கும்போதே இறைவன் கொட்டு நான் பாருங்க. 10 படிக்கும்போது அதில் நிறைய உள்நுட்பம் இருக்குது. நான் வந்து 10ஆவது வகுப்பு படிச்சுட்ருக்கிறேன். என்னை வந்து இறைவன் எப்படி ஆட்கொள்கிறான், கண்ணே உனக்கு வந்து அழகு போகும், செல்வம் போகும், மற்றபடி உண்டான சூழ்நிலை போகும். அப்போனா தான் நீ வந்து என்னைய அடைய முடியும், பரவாயில்லையா, எது வேணால் அவன் போட்டோம், எனக்கு நீ தான் வேணும் அப்படி மாதிரி கேட்டேன். நின்னை தந்தனை நான் தரேன் அப்படின்னு. எது வேணால் போட்டேன், எனக்கு அழகு போட்டு, செல்வம் போட்டு, எதுவும் போட்டு, உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உனக்கு வீக்கம் வரும், கண்ணு தெரியாமல் போகும், பரவாயில்லையா போட்டோம். கண்ணை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், கண்ணு தெரியாமல் போகும், பரவாயில்ல போட்டோம். கண்ணு தெரியாமல் போயிடுச்சு குழந்தைங்களா, அவன் எனக்கு இன்னைய வரைக்கும் கண்ணாக இருக்கான். இன்னைய வரைக்கும் அவன் கண் கொண்டு தான் நான் பார்க்குறேன். தவிர எனக்கு என்னுடைய இந்த ஊனக்கண் எனக்கு கிடையவே கிடையாது. இவங்களை பார்த்தா பக்கத்தில் வந்தால் பேசிப்பேன், அவ்வளோதான். அன்னைக்கு காண்பவை எல்லாம் காட்டுவித்து எனக்கு மாண்பதம் அளிக்க வயங்கு சத்குருவே. கண்ணு போச்சா, காதில் எனக்கு ஆடியவே கிடையாது குழந்தைங்களா. ஆனால் நானும் சத்சங்கம் கேட்டுக்குவேன், நீங்கள் பேசுகிறதையும் கேட்டுக்குவேன். கேட்பவை எல்லாம் கேட்பித்து எனக்கு வேட்கையின் விளங்கும் விமல சத்குரு. எனக்கு அவன் அத்தனையுமாக கண்ணாக இருந்து, காதாக இருந்து, வாயாக இருந்து, அப்படி மாதிரி என்னை அவன் இன்னைய வரைக்கும் அவன் கூட்டிகிட்டு வரான். ஆனால் நான் அவன் கூட சண்டை போட்டுட்டேன், என் முகத்தில் முழிக்காதன்னு சொல்லிட்டேன். நான் 36 வயது வரைக்கும் உள்ளாடைகள் போட்டிருப்பேன். அது பிறகு அதெல்லாம் போடலை. அவன் என்னை நில்லுனா நிற்பேன், இருனா இருப்பேன். ஏதோ ஒரு பாசைங்க 2 பேருக்குள்ளே உண்டு. ஒரு நாள் வந்து எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, வீட்டில் எல்லாரும் யாருமே இல்லை, நான் மட்டும் இருக்கிறேன். இறைவன் வந்து துணி துவைச்சி வச்சுட்டேன். அதை எடுத்து அவன் காய போட்டாங்க. காஃபி ரொம்ப நெஞ்சுவில் இருந்துருச்சு. அப்படியே கை போட்டபடியாக கை விளங்கலை எனக்கு, நெஞ்சு வெளியில் அப்படியே கை போட்டபடி. அவனை என் முகத்திலே முழிச்சிடாத அப்படின்னு வேற சொல்லியிருக்கேன். எப்படி சொல்லியிருக்கேன், என் முகத்திலே முழிச்சிடாத, ஏன்னா என்னை மெடிக்கல் நீ படிக்க வைக்கலை, நீங்கள் திருக்கோயில் பண்ணி எங்களுக்கு செஞ்சு தரணும் அப்படின்னு சொன்னாங்க. அவன் சரின்னு சொல்லிட்டான். உடனே அந்த திருக்கோயில் பணிக்கு அவங்க வேண்டியது செஞ்சு அவங்க எல்லாரும் பணம் வசூல் பண்ணி கோயில் கொண்டாந்து கொடுக்குறாங்க.
முதல்ல ஃபவுண்டேஷன் போட்டு எல்லாம் பண்ண வரைக்கும் அவன் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த பணக்காரன் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் வந்து மக்கள் கொண்டு வந்து கொடுக்க இவனுக்கு அந்த காசு பணத்தை பார்த்த உடனே மனம் மாறிடுச்சு. எந்த சூழ்நிலையிலும் காசு பணம் ஒரு மனிதனை கெடுத்துருந்தது. ராமாயணத்தில் நான் சொல்லிட்டு வரும்போதே பார்க்குறேன், ராமாயண கதையில் அந்த மாதிரிலாம் இருக்குது. உடனே இவன் வந்து அந்த காசு பணத்தை அவன் வச்சுக்கிட்டான். ஊர் மக்கள்லாம் வந்து என்னையா கோயில் அப்படியே நிற்கிது, இங்கே கொடுத்த ரூபாய்க்கு நான் கட்டியிருக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் கொண்டு ₹1,00,000 கொடுத்தா ஒரு 2-4 அடி உயரம், அப்புறம் போட்டுருவோம், அதில் இன்னும் அதை எவ்வளோ சுட முடியுமோ சுட்டுக்குவோம். இப்படி என்னையாச்சு, நீங்கள் கொடுத்த ரூபாய்க்கு இந்த பாருங்கள், நீங்கள் போன தடவை கொண்டு கொடுத்தீங்களா இந்த எவ்வளோ உயரம். அவங்க எல்லாரும் அவன் கோடீஸ்வரன் அவன் தப்பு செய்ய மாட்டான் அப்படின்னு நினச்சாங்க. சிவன் வந்து அவன் வீட்டம்மா கனவுல போய், தாயை நீ வந்து கோயில் திருப்பணியை முடிச்சிரு தாயே அப்படின்னு சொன்னான். உடனே இவன் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து நான் கோயில் திருப்பணியை முடிக்கணும், அதனால் என் பேரில் உள்ள சொத்தெல்லாம் நான் விற்க போகிறேன் அப்படின்னா. அதெல்லாம் கூடாது, நான் செய்து கொடுப்பேன், நீ எதுக்கு உன் கோயில், நீ எதுக்கு உன் கையிலேருந்து விற்கிற அப்படின்னு சொன்னான். நீ எனக்கு எப்போ சீதனமாக கொண்டாந்துட்டு அப்புறம் நீ விற்கிறதுக்கு உரிமை கிடையாது அப்படின்ட்டான். சரி இவன் விட்டுட்டான். அப்புறம் வந்து நீங்கள் கோயில் பணி செய்யுங்கன்னா ஒரு 2 அடி உயரம் கோயில் உயர்ந்து அவ்வளோதான் விட்டுறான். திரும்ப மக்கள்லாம் உனக்கு கொடுக்குறாங்க, விட்டுருவான். இப்படியே நடக்கும். மீண்டும் மகாதேவர் போய் அந்த ஜமீன் பொண்டாட்டிகிட்ட போய் சொல்கிறான், தாயே கோயில் பணி இடையில நிற்கிது, நீ வந்து உன்னை சொத்தை விற்க விட மாட்டேங்க, உன் கழுத்தில் போட்டிருக்க நகையெல்லாம் நீ என்ன பண்ண போகிற, வித்து கட்டு. இறைவன் வந்து போய் சொல்கிறான், மகாதேவர் போய் சொல்கிறார், நீ கோயில் கழுத்தில் போட்டிருக்க நகையை வித்து கட்டு, நான் என்ன ஆனால் நான் பார்த்துக்கிறேன். இவன் எல்லா நகையும் கலத்திட்டான். மகாதேவர் வந்து என்கிட்ட கோயில் பணி செய்யுன்னு சொல்லும்போது நான் எதுக்கு விட போகிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறேன், இதை வந்து கோயில் பணிக்கு நான் செய்ய போகிறேன், ஒன்றும் செய்ய வேண்டாம், அந்த ரூபாயை கொடு, நான் வந்து கோயிலுக்கு ஒரு சொத்து எழுதி வச்சிடறேன், இந்த ரூபாய்க்காக வேண்டி ஒரு சொத்து எழுதி வச்சிடறேன், அந்த சொத்தில் வேறு யாரையாவது கோயில் பணி செய்ய சொல்லிட்டு அந்த சொத்தை வச்சுக்கிட்டு கோயில் பணி செய்ய சொல்லி நீ அதை விற்கக்கூடாது, நகையெல்லாம் என்கிட்ட கொடுன்ட்டான். அவ்வளோதானே. பெண்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த முறையுமே அப்படி தானே இருந்திருக்கு. உடனே இப்போம்னா உடனே ஒரு மீடியாவை போட்டு எங்கள் அப்பா வீட்டில் வந்த சொத்து அப்படின்னு உடனே ஒரு மீடியா போட்டு பேசிப்பாங்க. அந்த காலத்தில் அப்படியே இருந்திருப்பாங்க. கொடுத்துட்டான். இவன் என்ன பண்ணனா, இந்த அம்மா என்ன பண்ணா, கோயில் என்ன கெட்டது என்னாச்சு, சரி நான் வந்து உனக்கு ஒரு சொத்து எழுதி வச்சிடுறேன், அந்த சொத்து என்ன நான் எழுதி வச்சிடுறேன், நீ நான் கட்டிக்கிட்டே இருக்கேன், உன் பேரில் சொத்து இருக்கட்டும், அது முடியாத போது நான் என்னால் கட்ட முடியாத போது நீ அதை விற்று கட்டிக்கோ, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைனா. அவன் எந்த சொத்து எழுதி கொடுத்தான் அப்படின்னா, அவங்ககிட்ட ஒரு பொம்பளை அடமானம் வச்சான். துபகி அப்படின்னு ஒரு பெண் வந்து அவங்ககிட்ட சொத்தை அடமானம் போட்டான். அந்த சொத்து எப்படி சொத்துன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுக்கும் பத்தாத சொத்து. அந்த அம்மா அடமானம் போட்ட சொத்து, அதில் நஞ்சையும் விளையாது புஞ்சையும் விளையாது, அப்படி ஒரு சொத்து இருந்தது. அதை இவங்ககிட்ட அடமானம் போட்டுட்டு கொஞ்சம் ரூபா வாங்கியிருந்தான். இவன் என்ன செஞ்சான், அந்த நேரத்தை கோயில் கல்வி வச்சிட்டான். இந்த கோடீஸ்வரன் அவன்கிட்ட அடமானம் போட்ட சொத்தை கோயில் கல்வி வச்சிட்டான். இவன் கொஞ்ச நாள் கழித்து தன்னுடைய உழைப்பினால வாயை கட்டி வயத்தை கட்டி கொண்டுட்டு போய் கொடுத்து எனக்கு சொத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது கோயில் கல்வி கொடுத்துட்டேன், நீ கொடுத்தானே நான் கொடுத்தானே, உனக்கு இந்த புண்ணியம் கிடைச்சிருக்கு போன்ட்டான். இவளுக்கான ஆற்றாம தாங்கலை, இந்த பொண்ணுக்கு ஆற்றாம தாங்கலை. இவ பேர் துபகி அப்படின்னு பேர். இந்த கோயிலுக்கு சொத்து கொடுத்த பெண்ணு பேர் துபகி அப்படின்னு பேர். அந்த அம்மா பேர் லட்சுமி. அதுக்கப்புறம் அடுத்த பிறவி, அதுக்கப்புறம் இந்த துபகிக்கு நம்ம கோடீஸ்வரனும் நம்ம சொத்து அடமானம் போட்டு கொடுத்தோம், இப்போ வட்டி முதல் கொடுத்து அவன் சொத்து தரலையே, கோயில்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டானா ஆற்றாமை தாங்கவே முடியலை. அந்த பகைமை உணர்வோடையே அவன் செத்துட்டான். அந்த ஆற்றாமை தாங்க முடியாமல் அந்த பகைமை உணர்வில் அவன் இறந்துட்டான். இவன் என்ன பண்ணுறான், இந்த பேராசைப்பட்டு சொத்தை வச்சுட்டு அப்புறம் ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் பிறந்தவங்க எல்லாரும் சாக வேண்டியதானே, அவனும் இறந்துட்டான், அவன் வீட்டம்மாவும் இறந்துட்டான். இப்போ இவன் வந்து வேறொரு நாட்டில் போய் பிறக்கிறான். யார், இந்த கோடீஸ்வரன் போய் வேறொரு நாட்டில் போய் பிறக்கிறான். வீரபத்திரப்பா அப்படிங்கக்கூடிய பேரில் அவன் அங்கே பிறக்கிறான். கௌரிங்கக்கூடிய பேரில் இவன் சீரடி மண்ணிலே பிறக்கிறான். இந்த பெண்ணு
அந்த தன் நகையை விற்று தன்னுடைய சொத்தை விற்று கோயில் கட்டணும்னு நினச்ச பொண்ணு கௌரிங்கக்கூடிய பேரில். யாருக்கு பிறக்கிறா? கோயில் பூசாரியின் மகளுக்கே பிறக்கிறா. கோயில் பூசாரிக்கு தான் அந்த துபைக்கியோட நிலத்தை வந்து இவன் எழுதி கொடுத்து இந்த சொத்து கோயிலுக்கு சேர்ந்த கொடுத்துட்டேன்னு சொன்னவன். யார்? இந்த கௌரியோட கடந்த காலமான கணவன் வந்து அடமானம் வாங்கின சொத்தை கோயிலுக்குன்னு எழுதி கொடுத்தான். கோயில் அத்தனை காலம் பராமரித்து வந்த அந்த கோயில் பூசாரிக்கு மகளாக வந்து பிறக்கிறாங்க கௌரி. அவங்க ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பூஜாரியே இருக்கணும், இந்த கௌரிக்கே இந்த நிலம் சொந்தமாக இருக்கணும், அதனால் கௌரி தான் இந்த நிலத்துக்கு உரிமையாளர். அவன் நகையை கொடுத்து தானே இவன் இந்த சொத்தை மீட்டு கொடுத்தான். தெரியுதா குழந்தைங்களா அந்த கதை? அவன் நகை தானே வச்சு அவன் புருஷன்கிட்ட நான் கோயில் கட்ட போகிறேன்னு சொல்லும்போது நான் உனக்கு அந்த ஒரு நிலத்தை எழுதி தரேன்னு சொல்லி கொடுத்தான்ல, ஒன்றுக்கு வணங்காத நிலத்தை, அந்த நிலம் மீண்டும் அவளுக்கே வந்து சேர்ந்துச்சு. எப்படி பழைய கதை தொடருதுன்னு பாருங்க. அப்போ அவன் வந்து கோயில் அந்த அந்த கௌரி வந்து அந்த நிலத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறான். கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அந்த கௌரியோட நிலம் வந்து ஏகபோகமாக வீட்டு மனைக்கு போயிடுச்சு. ஒன்றுக்கும் பத்தாத இடம் ஒரு ஜென்ரேஷனுக்கு பிறகு வீட்டு மனைக்கு போது கொள்ளையே அதில் லாபம் வந்துச்சு. இவன் வந்து இது என்ன ஆனாலும் மகாதேவருக்கு தான் இது சேரும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் வேற ஒரு ஊரில் போய் பிறந்திருந்தானா வீரபத்திரப்பா, அவன் எதேச்சியாக அங்கே வந்தான். எல்லாரும் வந்து கௌரியாக அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. போன பிறவிலையும் இதே தம்பதியர் தான் தம்பதியராக இருந்தாங்க. இந்த பிறவிலையும் அந்த தொடர்பு விட்டு போகாமல் அவளையும் கட்டிக்கிட்டான். இப்போ இந்த சொத்துல சாய்ராம் வந்து அந்த மகாதேவர் வந்து இவ கனவுல தோன்றி இந்த எப்படி பாரம்பரியமாக நம்ம பக்தி பண்ணோன்னா எப்படி பரம்பரையாக நம்மளை வந்து இறைவன் காப்பாற்றுறோம். மகாதேவர் வந்து இவ கனவுல சொல்லி நீ வீட்டு மனைக்கு விற்ற சொத்துல கோயில் திருப்பணியை கட்டிடு, உன்னுடைய சுக சௌகரியம் லாபம் நஷ்டம் எல்லாத்துக்கும் இந்த மனையிலேருந்து எடுக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது, பயப்படாத, கோயில் சொத்துன்னு நினைக்காத, இது உனக்கான சொத்து தான், நீ கொடுத்ததான் அந்த கோயிலுக்கு, அதனால் நீ என்ன பண்ணுற கோயில் திருப்பணிக்கும் கொடுத்துக்கோ, நீயும் வச்சுக்கோ. துபகி வந்து இப்போ சென்ன பசவப்பாவாக பிறந்திருக்கான். மகாதேவர் வந்து சொல்கிறாரு, இந்த அந்த 1 ஏக்கர் நிலத்தை அந்த பணக்காரனுக்கு எழுதி கொடுத்தால ஒரு அம்மா, அவன் இப்போ மீண்டும் ஆணாக பிறந்துட்டான். சென்ன பசவப்பாங்கக்கூடிய பேரில் அவளுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துருன்னு சொல்கிறார். மகாதேவர் வந்து எப்படி கணக்கு முடிச்சு விடுறா பாருங்க, தன்னை அண்டிய பக்தர்களுக்கு கணக்கு முடிச்சு விடுற பணியை எப்படி செய்கிறார் பாருங்க. உடனே இவன் வந்து சென்னபசவப்பாவுக்கு இவ காசு கொடுத்துட்டான். கௌரி வந்து காசு கொடுத்துட்டா, அவன் நிலந்தான்னு இறைவனே இவன்கிட்ட வந்து கனவுல சொல்லி காசு கொடுத்துட்டான். ஆனாலும் அந்த சென்னபசவப்பாவுக்கும் வீரபத்திரப்பாவுக்கும் கடந்த பிறவியில் உண்டான பகைமை உணர்வு மாறவே இல்லை. இவன் சொத்தை எடுத்துக்கிட்டான்னு லவாதிமான அவன் மனசுக்குள்ள இருந்ததா ஏக்கம், அவன் தானே இப்போ வந்து மீண்டும் பிறந்திருக்கிறான். இதே பகைமை உணர்வு அவனை கண்டாலே அவனுக்கு எப்படி வரும்? நம்மளை அறியாமல் நமக்கு ஒரு யார் மேலேயாவது ஒரு பகைமை உணர்வு, ஒரு கோபதாபம், ஒரு எரிச்சல் இருந்ததுன்னா கடந்த பிறவியினுடைய தொடர்ச்சி, அதனுடைய தொடர்ச்சி இதையெல்லாம் உடைச்சி எரிகிறது தான் அந்த முத்திரையினுடைய ஒரு பங்களிப்பு. சாய்ராமன் கதையில் இது நடந்த ஒரு நிகழ்வு. இப்போ வந்து இவங்க 2 பேரும் வெட்டி குத்தி கொண்டுவேன்ட்டு இருக்கான் ஒருத்தர். சென்னபசவப்பா என்ன பண்ணான், இந்த வீரபத்திரப்பாவை வெட்டி கொன்றுறதுன்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டான். ஏன்னா கடந்த பிறவியில் தனக்கு உள்ள சொத்தை அபகரிச்சதனுடைய பூர்வ பகைமை காரணமாக இப்படி வந்துட்டான். இவங்க 2 பேரும் அடிச்சு பிடிச்சி 2 பேருமே செத்துட்டாங்க. இப்போ சாய்ராம் அங்கே வந்திருக்கிறாரு. இது பழைய ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். சாய்ராம் வந்திருக்கிறாரு. இவங்க அடிச்சு கொள்ள வரும்போது இந்த சென்னபசவப்பா வந்து சாய்ராம் காலில் வந்து விழுந்து என்னை அடிச்சு கொள்ள வரா, நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால், இவன் எப்படினாலும் எந்த பிறவிலாலும் இவன் கையால் நான் சாக மாட்டேன், நீ தான் காப்பாற்றணும்னு சொன்னான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் வந்து வெட்டி கொண்டுட்டான். சாய்ராம் வந்து நான் உனக்கு அடைக்கலம் தாரேன்னு சொன்னவர், இந்த இவங்க 2 பேரும் செத்து கொண்டுட்டாங்க. அடுத்த பிறவியில் ஒருத்தன் பாம்பா பிறக்கான், இன்னொருத்தன் தவளையாக பிறக்கான். இப்போ சாய்ராம் ஒரு வீதி வழியாக போயிட்டுருக்கிறாரு.
தன்னுடைய சீடர் ஒருத்தர் அவர் கூடயே வராரு. சுவாமி எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி அமுது உண்ணணும். சரி பரவாயில்ல, வர உங்கள் வீடு எங்கே இருக்குப்பா? அங்கே இருக்கு. அங்கே போயிட்டுருக்கிறாரு. ஒருத்தன் பாம்பாகவும் ஒருத்தன் தவளையாகவும் பிறந்திருக்கான். பாம்பு போய் தவளையை போய் கவிரிச்சு அதுக்கு உள்ளவும் முடியலை, தள்ளவும் முடியலை. பாம்பால் தவளையை முழுங்கவும் முடியலை. தவளை வந்து பாம்பு வாயை விட்டு வெளியே வர முடியல. அது கடிச்சிக்கிட்டே நிற்க. காக்கான்னு அது கத்துது, இது கத்துது. அப்புறம் எப்பா சின்னபசவப்பா, வீரப்பா, உங்களுக்கு பழைய பகமே இன்னும் குறைக்கலையப்பா. நான் உன்னைய காப்பாற்றுறோம்னு போன பிறவியில் வாக்குறுதி கொடுத்தேன். அவங்ககிட்ட இருந்து விட்டு தங்கம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாம்பு வாயை திறக்கு, தவளை ஓடியே போயிடுச்சு. உடனே இந்த கூட வந்த சீடன்ட்ட, ஐயா ஒரு பாம்பும் தவளையும் பார்த்து சின்னபசவப்பா, வீரப்பா நீங்கள் விட்டுன்னு சொன்னீங்க, அது விட்டுருச்சா? என்னுடைய காரியம் என்ன? கடந்த பிறவியில் இவங்க ரெண்டு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முந்தின பிறவியில் இவங்க இவ்வளோ சொத்துக்கு அதிபதியாக இருந்தாங்க. இவைகள்லாம் நடக்கிறதுனால கடந்த பிறவிகளோடான பகைமை தொடரும். அதனால தான் நான் ஒருத்தர் நீங்கள் விட்டு கொடுத்து சுவாமா போங்க, பகைமையை தூக்கி சுமக்காதீங்கன்னு நான் சொல்கிறது இதுதான். பகைமை உணர்வு இப்படியே வழியாக தொடரும், அப்படி செய்யாதீங்க அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய சீடங்கிட்ட இந்த நடந்த சம்பவங்களை விளக்கிறாங்க. 3 தலைமுறையாக இந்த பகைமை உணர்வு வந்து சொத்துக்காக வேண்டி நம்ம இன்னும் எத்தனை சொத்து வச்சுக்க போகிறோம், என்ன வச்சுக்க போகிறோம், இதெல்லாம் என் மனதில் ஆழமாக தங்கினதுனால எம்பெருமான் கருணையினால என்கிட்ட சொத்து பற்றியோ மற்றபடி உண்டான எந்த துவேஷங்களோ யார் என்ன சொன்னாலும் எனக்கு எதுவுமே பாதிக்கிறது இல்லை. குழந்தைங்களா யார் வேணால் எதை வேணால் செஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் தீதும் நன்றும் பிறர் தர வருவதில்லை. அதை மட்டும் நீங்கள் எல்லோரும் உணர்ந்துக்கோங்க. எம்பெருமான் கருணையினால் அனுபவம்னு கேட்குறீங்க. இந்த பகுதி படித்ததுலேருந்து தீர துறந்த ஒரு நிலைக்கு என்னை வந்து அவர் அப்படியே கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போய் இன்னும் நிறைய அருள் அனுபவங்கள்லாம் அவர் கொடுத்துருக்குறாரு. இன்றைக்கு இந்த கதையை உங்களுக்கு பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் பதிவு பண்ணிவிட்டு, அவர் என்னை எப்படி எத்தனை வயதுலேருந்து என்னை அப்படியே அழைச்சிட்டு வந்தார் அப்படிங்கக்கூடியது வரைக்கும் நான் சொல்கிறேன். இன்று வரைக்கும் அவர் எனக்கு நேரில் நிற்கிறதில்ல. அங்கே நின்று இங்கே நின்று எனக்கான தகவலை யார் மூலமாவது எது மூலமாவது சொல்லி வச்சு இன்னும் வழிகாட்டி கொண்டு இருக்கிறார். அதனால் நீங்கள் வந்து ஒரு குருவை சரணடைந்தீங்கன்னா அவர் உங்களை மேலான நிலைக்கு ஆளாக்கி வைப்பார். நல்ல மனப்பூர்வமாக தெய்வம் என்பது சித்தம் உண்டான பிறகுதான் பழைய வினைகள் நமக்கு தொடர்ந்து வரும். அதுக்கெல்லாம் நீங்கள் ஒருத்தரும் கலங்க வேண்டாம். அவன் வந்து தோன்றும் துணையாயும் தோன்றா துணையாயும் வந்து நம்மளை அழித்து காப்பான். நம்மளை ஆட்கொண்டு அழித்து காப்பான்னு அவனையே கொடுத்து காப்பான். அழித்தல் அது மாதிரி அவன் வந்து நமக்கு எல்லா வகையிலும் மேன்மையான நிலையை தருவான்